ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து 9/2/2026 வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா புது புது கொஸ்டின் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நேர்காணல் போங்க. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் சொன்னோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான நேர்காணல் தான். நேர்காணல் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில் இந்த மாதிரி பதில் சொல்லுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய இன்னொரு பேர் என்னன்னு அதை பத்தில கேக்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கோயிலுடைய பேரு பெரிய கோவில்னு வந்து பத்திலாம் சொல்லலாம். அதே மாதிரி 12 ஆழ்வார்கள் வந்து பத்திலாம் இந்த திருமலை பற்றி வந்து பத்தினா பாடாத ஆழ்வார் யாருன்னு வந்து பத்திலாம் சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. மதுரை காவி ஆழ்வார் திருமாலை தெய்வமாக பாடவில்லை அப்படின்னு நீங்க வந்து பத்திலாம் பதில் சொல்லணும். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ராமாஜர் பிறந்த ஊரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிரணவ் மந்திரம் என்னன்னு சொல்லி அதை பத்திலாம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ராமானுஜர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திருமந்திரம் என்னன்னா ஓ நமோ நாராயணா, அந்த மந்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் எங்க பிறந்தாரு? ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அவருடைய மந்திரம் என்ன? ஓ நமோ நாராயணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி எக்ஸ்டெண்ட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க, அது எந்த ஒரு பிக்சலும் உடையாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்றது தான் இந்த ஜேபிஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்லலாம். அடுத்து ரோம் அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்றால் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ரேம் அண்ட் ரோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்கறாங்க. இந்த ரேம் என்பது தற்காலிக நினைவகம், ரோம் என்பது நிரந்தர நினைவகம். நம்மளுடைய மொபைல் எடுத்துக்கிட்டா ரேமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 128 ஜிபி 64 ஜிபி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டு. மொபைல்ல இத்தனை ரோம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்களோ அதுதான் பிக்சரே மாற்ற முடியாது. இது நிரந்தரம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1 பைட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. 8 பிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் த பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாங்க போல, அதனால தான் இத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க வேற படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வாட் இஸ் த பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர்? செயலி அல்லது நுண்செயலி என்று அழைக்கப்படும் மத்திய செயலாக்க அலகு சிபியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட மூளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே எடுத்துக்கிட்டா இந்த சிபியூங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படாது. அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க. சரி, இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.